கோஇன்சிடென்ஸ் பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது சரி, கோஇன்சிடென்ஸ்னால் என்ன? எதிர்பாராமல் திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் ஒன்றா ஒத்து போகிறது தான் கோஇன்சிடென்ஸ். அந்த கோஇன்சிடென்ஸ் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங். ஒரு லாரி ரோட்டுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்திருக்கு. அந்த லாரிக்கு முன்னாடியே தெரியுத ஒரு பெரிய மலை தான் அந்த லாரியோட பின்னாடி டிராயிங்காக வரைஞ்சிருக்கு. இதில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரிக்கு பின்னாடி டிராயிங்காக வரைஞ்சிருக்கிற மலை முடிகிற இடத்துல அதுக்கு எய்த்தாப்புல இருக்கிற உண்மையான மலை ஜாயின் பண்ணுறது தான். இது கூட பரவாயில்லைங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரமும் லாரியில் உள்ள மரமும் ஒன்றா ஒத்து போகிறது தான் பெரிய அதிசயம். அந்த நேரத்தில் இந்த லாரிக்கு பின்னாடி வந்தவர் கரெக்டாக டைமிங்கில் ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுறாரு. எல்லோ கார் மிராக்கல். நம்ம வண்டியில் போகும்போது எய்த்தாப்புல நிறைய கார் பைக் எவ்வளவோ போகிறது சகஜம்தான். ஆனால் முன்னாடி போகிற வண்டி எல்லாம் ஒன்றா பேசி வச்சு குரூப் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரே கலரில் இருந்தால் அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போன 3 காரும் மஞ்சள் கலரில் இருந்திருக்கு. இதோட பெரிய அதிசயம் என்னன்னா, அவர் பின்னாடி வழியாக கண்ணாடியில் பார்க்கும் பொழுது பின்னாடி வந்த ஒரு ஜீப்பும் மஞ்சள் கலரில் தான் இருந்திருக்கு. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பஸ்ஸில் இவ்வளோ பேர் போயிருக்காங்க. இதில் என்னென்னா, எல்லாரும் முடியும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அதேமாரி ட்ரெஸ்ஸும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது யாரும் பேசி வச்சு செஞ்சதில்லை, எதிர்பாராமல் நடந்தது. அதை கூட விடுங்க, ஏதோ குரூப் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு விட்டுடலாம். இந்த பாருங்க, எல்லா பெரியவங்களும் ஒரே மண்டையை வச்சுட்டு ஏதோ ஜன்னல் ஒரு கண்ணாடி மாதிரி எல்லா 5 பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ட்ரூ ஸ்டாட்ரி. சாயந்தர நேரத்தில் வெயில் அடித்து நிழல் தெரிவது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு மரத்தோட நிழல் ஒரு செவுரில் தெரியுது. அந்த செவுர் ரொம்பவும் கட்டையாக இருக்கிறதுனால அந்த மரத்தோட நிழல் ரொம்ப பாய் தான் தெரியுது. இதில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தோட நிழல் மீதி அதுக்கு செவுத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு உண்மையான மரமே பூர்த்தி செய்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ அவ்வளோ தான்.